ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமாவது பேபா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப நேரா கிளம்பி போய் ஹேனா அவங்க மம்மியும் பிக்கப் பண்ணின்னு நேரா ஸ்ட்ரெயிட்டா எங்க போக போறோம் அப்படின்னா திருவொற்றியூர் போறோம். திருவொற்றியூர் போயிட்டு அங்கேருந்து தண்டையார்பேட்டை. எங்க மாமா பிள்ளைங்க ஆக்சுவலி எங்க அத்தை கூட பிறந்தவங்க வந்து 9 பேர். ஓகேங்களா? அவங்களுக்கு எல்லாருக்கும் குழந்தைங்களா இருக்குல்ல, நாங்கெல்லாம் எல்லாரும் சின்ன வயசுல ஒன்னா விளையாடினவங்க. ஸோ அது மாதிரி எங்க அத்தை பிள்ளைங்களுக்குலாம் போய் இப்போ பத்திரிக்கை வைக்கிறதுக்கு போறேன். நடுவில் கேப் பயங்கர ஹியூஜ் கேப் வந்துருச்சு. அந்த கேப் இப்போ ஃபில் பண்ணி ஒரு வழியா போய் எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சு முடிச்சிட்டோம்னா தண்டையார்பேட்டை ஃபுல் ஓவர். ஸோ அதனால அப்படியே முடிச்சுட்டு அப்படியே ஹேனா அவங்க தாத்தா பாட்டிக்கும் பத்திரிக்கை வச்சுட்டு ஜம்முன்னு கிளம்பி வரலான்னு கிளம்பிட்டோம். ஆனா ஹெவி ரெயின். இந்த ரெயின்ல என்ன பண்ண போறோம்னு தெரியல. பேபி வேற உட்காந்துக்குது. ஒரு பிரியாணியை கண்ணில் காட்டணும்னா கொஞ்சம் பிரைட் ஆயிடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். போயிட்டு இந்த மழையில எப்படி திக்கு முக்காடி ஓடி போய் யார் யார் வீட்டுக்கெல்லாம் பத்திரிக்கை வைக்கிறோம்ன்றத பாக்கலாம். என்ன வேணும்? என்ன வேணும்? தயிர் வேணாமா? சப்பாத்தி காரடிக்குள்ள ஓகேவா? சப்பாத்தி ஓகே. சப்பாத்தி ஓகே. அண்ணாச்செல்லாம் அந்த பொண்ணே சைலண்டா அப்பப்ப சாப்பிடு. அண்ணாச்செல்லாம் என்னடா உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சேடா? கேசரி சாப்பிடு. ஸ்வீட் சாப்பிட்டுங்கன்னு சப்பாத்தி சாப்பிட்டுங்கிற மாதிரி ஆயிடுச்சேடா உனக்கு. போட்டுக்கடா. வேணா இங்க போயின்னு இருக்கோம். பாட்டி வீட்டுக்கு போறோம். இவ்வளவு மழையில தேவையாமா? அண்ணா வீட்டுக்கு போறோமா? சரி ஓகே. இவ்வளவு மழையில தேவையாமா நமக்கு இது? மழை இப்படி பெய்யுது, நீ ஜாலியா உட்காந்து நின்று வர. வாழச்செல்லாம் நீ பிரியாணி சாப்பிடாது தாத்தாக்கு ஒரே கவலையாயிடுச்சுடா. பாருமா எவ்வளவு தண்ணி நிக்குதுன்னு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு தண்ணி போகுது. தண்ணி நிக்குது. இது நமக்கு தேவையா? வெயில் அடிக்கும் போதெல்லாம் விட்டுட்டீங்கப்பா. மழை பெய்யும் போதுதான் எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல. தேவையக்காதான் அதுக்கு காரணம். அதுல வர நீ மழை பெய்யறத பாத்துட்டு அது ஒரு குறிக்கோள் எடுத்துதான் இன்னைக்கு கேன்சல் பண்ண கூடாது, எப்படியா இருந்தாலும் வர வச்சு. அதேதான் எனக்கும் உடம்பு முடியல. இருந்தாலும் பாரு எப்படி வந்து நானும் மாட்டின்னு முழிக்கிற. காலையில முடியவே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். என்னடா தலை நஞ்சிச்சா? சாப்பிட போகும்போது அவ தலையெல்லாம் நஞ்சிச்சு. இங்க வேற குளங்கட்டி நிக்குது, பயமா இருக்குது. ஓப்பா, இப்பதான் பார்த்து நீங்க பத்திரிக்கை வைக்க வரணுமாப்பா? வேற என்னப்பா பண்றது? வெயில் அடிக்கும் போதெல்லாம் விட்டுட்டீங்க. வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்கார மாதிரி. நான் அதேதான் காலையில நானும் அதனாலதான் நினைச்சுன்னு சரி நீ பல்ல கச்சின்னு போயிட்டு வந்துருவோம் ஒரு நாள் தானே அப்படின்னு நினைச்சுன்னு வந்தா இப்படி மழையில தத்தளிக்குது. சரி நான் நினைச்சேன் மழை சீன் போடும் கொஞ்ச நேரத்துக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்ப காட்டு காட்டு காட்டுன்னு காட்டுன்னு எதிர்பார்த்து கொடுத்து அதை கேன்சல் பண்ணிட்டா அதான் சொன்னாங்க. ஆனா நம்ம கிளம்புறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்த இதுல திரும்பி ஆரஞ்சு அலர்ட். இப்போவா? இல்ல ஆரஞ்சு தான் இருக்குது. இன்னும் ரெட்டுக்கெல்லாம் மாறல. ரெட்டுக்கெல்லாம் மாறிடுச்சு. 17, 18 பயங்கர சம மழை. இன்னைக்கு என்ன தேதி? 18. காலையிலேயே நேத்து நைட்டு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்தாங்கப்பா. அப்புறம் இன்னைக்கு காலையில ஆரஞ்சு அலர்ட் கேன்சல்னாங்க. மழையே வரல அப்படின்ட்டு கேன்சல்னாங்க. ஆனா மத்தியானம் நம்ம கிளம்புறதுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன் திரும்பி ஆரஞ்சு அலர்ட் கொடுத்தாச்சுன்னா அப்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஓஹோ, ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துட்டாங்க போல் இருக்குது அப்படின்ட்டு அதனாலதான் கொடுத்துருக்காங்கன்னு நினைச்சேன். இப்போ அது ரெட் அலர்ட்ல மாறதுக்கு முன்னாடி நம்ம பத்திரிக்கை வச்சுட்டு வீட்டுக்கு போய் சேரணும். என்னப்பா பீச் பீச்சோட அழகுப்பா. மழை என்ன வெயில் என்ன, பீச்சோட அழகு உனக்கு என்ன தெரியும்? நீ எப்படி உங்க ஊர்ல ஆறு எல்லாம் அழகுன்றியோ அந்த மாதிரி எங்க ஊர்ல பீச் அழகு. பீச் எந்த லெவலுக்கு அழகோ அதே லெவலுக்கு பயம் கொடுக்கும். ஆமா, ஒண்ணுமே தெரியல பாரு. எப்படி மூடி நிக்குது. இப்ப அந்த இடத்துல நடந்து போவாங்களா? கார் எல்லாம் போகுமா? பைக் எல்லாம் போகுமா? அந்த கல்ல நடந்து தான் போகணுமா? லிஸ்ட் பாரு. அங்க இப்ப இந்த பில்டிங்கே மங்களா தெரியுது. அபார்ட்மெண்ட் பாரு, செம்மையா இருக்கு. பில்டிங் மங்களா தெரியுது. லவ் யூ. வரும்போது ஒண்ணும் பேசல. இப்ப வந்து அந்த அம்மா ஒரே உமாவா லவ் யூ அம்மா. லவ் யூடா லவ் யூடா லவ் யூ. ஓகே நைட் வரோம். ஓகேவா? கேட்டுட்டான்ல. ஏடா இப்ப பேசுடா. அம்மா பேபி மதம் அம்மா நைட்டியோட இருக்காங்க. வீட்டுக்கு போனா எல்லாரும் நைட்டியோட உட்காந்துக்கிறீங்க. அப்பா லுங்கியோட இருக்கிறாரு. ஏண்டா பேசுடா.
எங்க மாமா அத்தெல்லாம் வந்தாங்க. அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு நாங்க எல்லாரும் ஃபேமிலியா வரோம். ஓகே ஓகே ஃபேமிலியா வாங்க. அம்மாக்கு தாண்டா மாமா, வந்து பெரியப்பா பெரியம்மா. ஓ நானும் அதான் யோசிச்சேன், என்னடா இவனும் மாமான்றான். கண்டிப்பா பொண்ணோட ரிசப்ஷன் மேரேஜ்க்கு கண்டிப்பா வந்துடணும். சரிங்களா? ஃபேமிலியா வந்துடணும். நீ வந்துருமா? ஓகே. ஈவென்ட் எல்லாம் இருக்கு, ஈவென்ட்க்குலாம் வாங்க. பொண்ணுக்கு மேரேஜ் ரிசப்ஷன் எல்லாம் வச்சிருக்கோம். ரிசப்ஷன் இங்க சென்னையில தான் வச்சிருக்கோம். கண்டிப்பா வந்துடணும் ஃபேமிலியோட. அத வந்துருங்க கண்டிப்பா. கண்டிப்பா. என்னடா சொல்லு, போட்டோ வீடியோவா? சொல்லுடா ஏதா சொல்லணும்னு இருக்கா? பாய் பாய். இவ்வளவு நேரம் கூட வந்தாங்க, ஆனா வீடியோவே எடுக்கல. இப்ப இறக்கி விடும் போது வீடியோ எடுக்கிறோம். ஓகே பாய். கேமரா புடிச்சதே சி. பாய் பாய். ஏன் அத்தங்கிட்ட சொல்றேன். அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஓகே ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஓகே பாய். எல்லாத்துக்கும் பாய் பாய். ஒரே ரோடு தானே வீடு? ஒரே ரோடு தானே? வந்துற வீடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். மலையில சுத்தி ஒரு வழியா என்னெல்லாம் ஆச்சு அப்படிங்கறது வந்துட்டு, ஐயோ மழையா அது. இன்னைக்கு பேஞ்ச மழையில நசம் சரி சீனை காட்டினுக்குது, கொஞ்ச நேரத்துல நின்றுன்னு சொல்லிட்டு நம்பி போனா குளங்கட்டி நிக்குது. மழையில நனைஞ்சு என் தொண்டை போச்சு. நேற்று நைட்டு ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டு வந்து ராத்திரி ஃபுல்லா தூங்கவே இல்லை. காலையில அதே இதுல கிறக்கத்திலேயே போயிட்டு கிறக்கத்திலேயே வயிற்றெல்லாம் கலக்கி. ஏன்னா நாளைக்கு நாளன்னைக்குலாம் ஹெவி ரெயின் வரும்ட்டாங்க, அதனால இன்னைக்கே முடிச்சிடலான்ட்டு போனோம். ஏன்னா இதுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு நான் ஒரு 2 நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தாதான் வந்து நான் ரெடி ஆவேன்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி சுத்தமா தொண்டை காலி எனக்கு. இதுக்கப்புறம் இப்ப நைட்டு படுத்தாதான் என்னென்ன மாற்றங்கள் என்கிட்ட வருதுங்கிறது தூங்கும் போது தான் எனக்கு தெரியும். ஒரு வழியா மேக்சிமம் கெஸ்ட் எல்லாம் நம்ம கவர் பண்ணி எல்லாத்துக்குமே இன்விடேஷன் வச்சுட்டோம். இனி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் சைட்ல தான் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட் சைட்ல நிறைய பேர் வந்து இப்போதைக்கு நம்ம வைக்க வேணாம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் 1.5 மாசம் இருக்கு நம்ம ரிசப்ஷனுக்கு. அதனால ஜனவரி 1 நியூ இயர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2ஆம் தேதியில இருந்து 9ஆம் தேதிக்குள்ள எல்லாத்தையும் கவர் பண்ணி முடிச்சிடணும். அந்த மாதிரிதான் பிளான் போடணும். சுத்தமா பேசவே முடியல, பேச வாய் வலிச்சுனே தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னைக்கு vlog இப்படிதான் போச்சு. நெக்ஸ்ட் அடுத்தடுத்து என்ன அப்படிங்கறது இனி வந்து சுவாரஸ்யமா போகும். நீங்களும் வந்து சந்தோஷமா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. போகும். என்ன அப்படின்னா இனி கொஞ்சம் வந்து இப்பதான் எல்லா இடத்துலயும் ட்ரெஸ் எல்லாம் செட் பண்ணிட்டோம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெஸ் எல்லாம் செட் பண்ணி அதுக்கு வந்து என்னென்ன ஒர்க் ஆரி ஒர்க் போடுறது அப்படிங்கறதெல்லாம் நம்ம கொடுத்துட்டோம். எல்லா பிளவுஸும் இப்பதான் கொஞ்சம் அரைவல் ஆயிட்டு இருக்கு. அதெல்லாம் வரும்போது அப்பப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். அது போக வந்து ஜுவல் செட் பண்ணணும். 7 ஈவெண்ட்டுக்கு, மேரேஜுக்கு, ரிசப்ஷனுக்கு, நம்ம ரிசப்ஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஜுவல் செட் பண்ணணும். எதுக்கு கோல்டு போடணும், எதுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் போடணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஐடியா பண்ணி வச்சிருக்கோம். இன்னும் ஹேர் ஸ்டைல் மோனாக்கு, இன்னும் ஹேர் ஸ்டைல் எனக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து எல்லாத்தையும் யோசிச்சு வச்சிருக்கேன். அது ஒன்னொன்னா வந்து அடுத்தடுத்த vlogல வரும். என்னென்ன ஜுவல்ஸ் எல்லாம் நம்ம வாங்குறோம், என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு நான் அடுத்தடுத்த வீடியோல கொஞ்சம் அந்த ப்ரிப்ரேஷன்லாம் நீங்க பாப்பீங்க. இவ்வளவு நாள் எதுக்கு நாங்க ட்ரெஸ் எடுத்தோம், என்னத்துக்காக பர்ச்சேஸ் பண்ணோம், என்னெல்லாம் அதுக்கு கவர் பண்ண போறோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் வரும். எங்களோட ஷாப்பிங் ஓவர், எல்லாமே ஓவர். எந்த மோனாது எல்லாமே ஓவர். இனி வந்துட்டு மௌலிக்கு இருக்கு, எனக்கு இருக்குது. மௌலியோட தான் 2 பேருக்கு தான் இருக்கு. அவங்க 2 பேருமே ஒரு 2-3 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அவங்க ட்ரையல் கூப்பிட்டுட்டாங்க கோட் ஷூட்ல. இன்னும் ரிசப்ஷனுக்கு மட்டும் தான் எடுக்க வேண்டியது இருக்கு. அதையும் எடுத்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஓகே, ஆல் செட் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஷாப்பிங். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணி எடுத்து அடுக்கி ஏற கட்டி எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். அதெல்லாம் இருக்குல்ல, என்னென்ன சூட்கேஸ் வாங்கி என்னெல்லாம் மோனாக்கு தனியா செப்பரேட் பண்ணும், அவளுக்கு என்னெல்லாம் செப்பரேட் பண்ணி வைக்கிறோம், எங்களுக்கு எடுத்துட்டு போறதுக்கு என்ன செப்பரேட் பண்ணி வைக்கிறோம், என்னெல்லாம் இங்க வைக்கிறோம், என்னெல்லாம் டிவைட் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இன்னும் அப்படியே 1 by 1 வரும். உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தா அதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது எங்க வீட்டுல நடக்கிற ஃபர்ஸ்ட் விஷயம். எங்களுக்கே இதுல வந்து சிறு தவறுகள் நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். அடுத்தது வந்து மௌலிக்கு வரும்போது எல்லாம் போயிடும். வேற ஏதாவது ஸ்மார்ட்டான ஐடியா, இது கொஞ்சம் இப்படி பண்ணீங்க அப்படின்னா, பேக் பண்ணீங்க அப்படின்னா இது கொஞ்சம் உங்களுக்கு இதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நீங்க அடிபட்டு நீங்க கத்திக்கிட்டு இருந்திருப்பீங்கல்ல உங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல, கல்யாணத்துல, அதை எங்களுக்காவது ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அந்த டிப்ஸ் வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோ. ஓகே, பாய்.